வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு சோதிடத்திற்கு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். சோதிடத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்கள், அதாவது லக்கணத்திற்கு 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீடு, இந்த வீடுகள் மறைவு ஸ்தானங்கள். இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வலிமை இழந்திருக்கும். அந்த கிரகங்களால் நன்மைகள் செய்ய முடியாது. அப்படி இந்த கிரகங்களுடைய தசாகாலத்தில் ஜாதகம் மிகவும் சிரமப்படுவார் என்றெல்லாம் நாம் சோதிட பாடத்திலே படித்திருக்கிறோம். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உண்டு. அதே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாற்றி யோகத்தை தரக்கூடிய அமைப்புகளும் அதே சோதனத்தில் இருக்கிறது. அந்த அமைப்பை என்னவென்று நாம் இப்போது பார்ப்போம். அதாவது லக்னாதிபதி என்று வைத்துக்கொள்வோம். லக்னாதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறார், அல்லது 6ஆம் வீட்டில் இருக்கிறார், அல்லது 12ஆம் வீட்டில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த 6ஆம் வீட்டில் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார், 8ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார், 12ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் என்றால் அந்த சாதகர் சாதிக்க பிறந்தவர், ராஜயோகத்தை அடைவார். மேலும் அந்த 6ஆம் வீட்டு அதிபதியோ, 8ஆம் வீட்டு அதிபதியோ, 12ஆம் வீட்டு அதிபதியோ அதே லக்னாதிபதி பார்த்தாலும் அந்த சாதகர் சாதிக்க பிறந்தவர். அவர் அந்த தசா காலங்களில் ராஜயோகத்தை அடைவார், பல கோடிகள் சம்பாத்தியம் பண்ணுவார், தன் வாழ்க்கையில் உச்சநிலையை எட்டி விடுவார். அதெல்லாம் சோதனத்திலே பலன்கள் என்பது இடத்திற்கு தகுந்தால் போல் மாற்றம் அடையும். அதை நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். பார்த்து கொண்டுதான் பலன் சொல்ல வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்தபடியாக காண்போம். நன்றி, வணக்கம்.